திமுக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுல கல்வி புரட்சி நடக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா பொது நூலகங்கள் எல்லாமே புத்துயிர் பெறும். 2009ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பிரம்மாண்டமா கட்டினார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021ல ஆட்சிக்கு வந்ததுமே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில திறந்து வச்சார். இந்த 2 நூலகங்களுமே பல இளைஞர்களுக்கு பயன்பட்டு வருது. இதை உணர்ந்துதான் கோவையில 300 கோடி செலவுல பெரியார் நூலகம் கட்டி இருக்காங்க. திருச்சியிலையும் 290 கோடி செலவுல ஒரு மாபெரும் நூலகம் கட்ட போன மாசம் முதலமைச்சர் அடிக்கலும் நாட்டியிருக்கார். இந்த நிலையில தான் ஒரு புதிய அறிவிப்பையும் சட்டப்பேரவையில வெளியிட்டார். அது என்னன்னா, திருச்சியில அமைய இருக்கிற நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராசர் அவர்களோட பேரை வைக்கலாம் அப்படின்னு. பெரியார், அண்ணா, கலைஞர் வரிசையில காமராசர் பெயர்லயும் ஒரு நூலகம் அமைக்கணும்னு சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொன்னார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமத்திலையும் பள்ளிகளை தொடங்கி மாணவர்கள் பசியோட படிக்க கூடாதுன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்ச மேதையின் பேர்ல ஒரு நூலகம் அமைக்கணும்னு முதலமைச்சர் சொன்னார். இதற்கான அரசாணைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட வேண்டும்னு முதலமைச்சர் தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாள கல்வி வளர்ச்சி நாளா அறிவிச்சார். அதே போல கலைஞர் நூலகத்தையும் கூட காமராசரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் திறந்தே வச்சார் நம்மளோட முதலமைச்சர். இப்போ ஒரு பிரம்மாண்ட நூலகத்திற்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. இதற்கான அரசாணைய அமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் வெளியிடுவாருன்னு சொல்லவும் செஞ்சிருக்காரு.